வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டன் ஏற்றிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, தசாபுக்தி சூட்சமங்களில் ஒரு தசையும் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது சூரிய தசை. சூரியன், இந்த சூரிய தசையில் பல பேருக்கு டவுட் இருக்குது. உண்மைதான். இன்னும் ஆராய்ச்சிக்கு நிறைய தேவைப்படுற ஒரு சில கிரகத்தில் சூரியனும் ஒருத்தர். சூரிய தசை எப்படி இருக்கும், பொதுவாக எப்படி இருக்கும், ராசி பலன் மாதிரி சொல்கிறேன். சூரிய தசை வந்தவொடனே இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூரியனுடைய காரகத்துவங்கள் வழியாக உங்களை வளர்ப்பார் இல்லை கெடுப்பார். அவ்வளோதான். உங்களை வளர்ப்பார் இல்லை கெடுப்பார். என்ன சூரியனுடைய காரகத்துவங்கள்? தன்னம்பிக்கை சூரியனுடைய காரகத்துவம், உயர் பதவி சூரியனுடைய காரகத்துவம், அரசு தொடர்பு சூரியனுடைய காரகத்துவம், முதலாளித்துவம் சூரியனுடைய காரகத்துவம், இருதயம் சூரியனுடைய காரகத்துவம், மூளை சூரியனுடைய காரகத்துவம். ஒளி கிரகம் இல்லையா, மூல ஒளி கிரகம். அதனால் சில அமைப்புகள் நீங்கள் பை இனேட்டாகவே புரிஞ்சுக்கணும். இப்போது இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருந்தது. இப்போது தசாபுக்திக்குள்ளே போகணும் அப்படின்னும் பொழுது இது இப்போ நான் போட போகிறது எனக்கு ஜாதகங்கள் ஒரு பரவலாகத்தான் போட போகிறேன். ஓகே, எல்லா கிரகங்களையும் போட போகிறது கிடையாது. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லணுன்றது கிடையாது. ஒரு தசையை வச்சு ஒரு கிரகத்தை வச்சு கணக்கு பண்ணாதீங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்றது ஜோதிடத்தில் கிடையாது. சூரியன் நீச்சம் அப்படின்ற இந்த சூரிய தசை வந்த உடனே தகப்பன் கெடுவாரா அப்படின்னு பல பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட். தகப்பன் கெட்டு போவாரா, தகப்பனுக்கு பிரச்சனைகள் உண்டா, தகப்பன் இருக்க மாட்டாரா, ஐயோ என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சு இப்படின்னு எனக்கு ஒரு 2-3 ஜாதகங்களுக்கு மேலே தகப்பன் கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. மாறுதலாக இந்த மாதிரி இருந்தது. மாறுதலாக நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சார் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சூரிய தசையில் 1 வருஷம் போயிடுச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிது, 1 வருஷத்துக்கு முன்னாடியில நல்ல வேலை கிடச்சிது, நல்ல அமைப்புகளில் இருக்கீங்க, நல்ல உங்களுக்கு பையனுக்கு நிறைய செஞ்சு போடணுன்ற எண்ணத்தில் இருக்கீங்கன்னு. ஆமாம் சார், அந்த எண்ணத்தில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு நான் நல்லா இருக்கணும்ல, அப்போ தானே என் பையனுக்கு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தந்தை கேட்ட பலன். ஏன்? சூரியன் இங்கே திக்பலம் மற்றும் சுபத்துவம். குருவை அஸ்தமனம் செய்து, சுக்கிரனை அஸ்தமனம் செய்து, இதே மாதிரி இன்னொரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் சூரிய தசை இனிமேல் தான் வரப்போகுது. நான் சொன்ன பதில் என்ன சார் இப்படி இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொன்னப்போ, உங்கள் பையனை ஐஏஎஸ்க்கு படிக்க வைங்க, ஐபிஎஸ்க்கு படிக்க வைங்கன்னு சொன்னேன். படிக்க வைங்கன்னு சொன்னேன். அதிகாரம் ஜாஸ்தி இருக்கும்னு சொன்னேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன். சூரிய தசையில் ஆமாம் சார் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, ஆனால் கொஞ்சோண்டு பயமாக இருக்கு. இதே மாதிரி அமைப்பில் இதே மாதிரி அமைப்பில் சூரிய தசை வரவே வராத ஒரு சில ஜாதகங்கள். நம்ம பேசுகிறது சூரிய தசை மட்டும்தான். ஆனால் சூரியன் இங்கே கெடலைன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே சூரியன் அருமையாக இருக்கார். அதுக்கு மாறுதலாக இப்படி இருக்கார். சூரிய தசை கெடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரியன் சனி தொடர்புகள்
சனி சூரியனை பார்த்தாலோ இல்லை சூரியன் சனி சேர்ந்திருந்தாலோ அங்கே இருக்கக்கூடிய இருள் தன்மையையும் பாபத்துவத்தையும் எந்த ஒளி பொருந்திய சந்திரன், பௌர்ணமி சந்திரன், திருக்கார்த்தி, அதாவது சித்ரா பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் முழுவதும் சுபத்துவப்படுத்த முடியாது. வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். முழுவதும் சுபத்துவப்படுத்த முடியாது. ஓரளவுக்கு தான் பாதிப்புகள் இருக்கும். சரி, ஒரு சூரிய தசை எவ்வளவு தூரம் ஒருத்தரை முன்னேற்றிருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு CEO ஜாதகத்தை போட்டேன். அற்புதமாக இருந்ததுன்னு. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஜாதகம், இப்படி ஒரு ஜாதகம், இந்த மாதிரி ஒரு ஜாதகம். இந்த ஜாதகருக்கு பெரிய பதவிகள், பொசிஷன், கம்பெனியில் பெரிய பதவிகள், பொசிஷன் எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த ஜாதகர் வேண்டான்வர். புதன் நீசபங்க ராஜயோகம். இந்த அமைப்பு இருக்கணுமே. ஏறக்குறைய 1979லேயோ 80லேயோ இருக்கும். குரு, செவ்வாய், ராகு இப்படி இருக்கும் பாருங்கள். குரு, செவ்வாய், ராகு இப்படி இருக்கும். இந்த அமைப்புகள் உண்டு. இவங்களுக்கு கூப்பிடுவாங்க, ஆனால் இவங்க போக மாட்டாங்க. அவ்வளோதான், இவங்க போக மாட்டாங்க. ஆனால் மரியாதை வேணும். இது சூரிய தசையில் நான் சொல்கிறேன். ஆனால் மரியாதை வேணும், கௌரவம் வேணும், மரியாதை வேணும். இது ஒரு அமைப்பு. இந்த சூரியன் கண்டிப்பாக, அதாவது மற்ற பாவகங்களையும் மற்ற அமைப்புகளையும் பொறுத்துதான் நீங்கள் ஒரு தசையை உணர முடியும். இப்படி ஒரு ஜாதகம் பார்த்தேன். என்ன சார், எதுலேயுமே முயற்சி இல்லாமல், நான் கேட்ட கேள்வி அதை, எதுலேயுமே முயற்சி இல்லாமல் ஆனால் எல்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களே, ஏன்? எதுலேயுமே முயற்சி கிடையாது. ஆனால் அரசாங்க உத்தியோகம் வேணும், ஆனால் நமக்கு நல்ல பொசிஷன் வேணும், ஆனால் நல்ல கௌரவம் இருக்கணும், ஆனால் இது இருக்கணும், என்னை எல்லாரும் நல்லா மதிக்கணும், என்னை எல்லாரும் தூக்கி தலைமையில் வச்சுக்கணும். எல்லாம் சூரிய திசையில். பொதுவாகவே இந்த ஜாதகர் அப்படி தான் இருப்பார். ஸோ இந்த அமைப்புகளும் புரியணும். ஏன்னா அந்த சூரியன் என்ன தராரங்க, கௌரவம், லக்னாதிபதி. ஆனால் அவர் சொகுசாக தான் இருக்கார். இதுதான் உண்மை. ஆனால் அவர் சொகுசாக இருக்கார். ஹீ இஸ் குட். தனக்குள்ள எண்ணங்கள் இருக்கே தவிர, முயற்சிகள் இல்லையே தவிர, பட் ஹீ இஸ் குட். இஸ் லீடிங் அ குட் லைஃப். மற்றவங்களுக்கு என்னப்பா இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு கண்ணு உறுத்தும். இந்த அமைப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கோச்சாரத்தையும் இணைத்து பார்க்கணும். ஒரு தசை வருதுன்னா கோச்சாரத்தை இணைத்து பார்க்கணும். இணைத்து பார்க்கும் பொழுது தான் நல்ல உங்களுக்கு என்ன அமைப்புகள் வருதுன்றது புரியும். இப்போ சூரிய தசை வருது. பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை. ஏன்? 8ஆம் அதிபதி ராகுவுடன் சேர்ந்து பீடித்திருக்கிறார் அப்படின்னு மட்டும் எடுத்திங்கன்னா தப்பு.
6 8ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி 8ஆம் இடத்திலிருந்து அந்த ராகு இருக்கார் அப்படின்றது தான் இங்கே உண்மை. என்ன சார் இங்கே விபரீத ராஜயோகம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் புரியலைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. சூரிய தசையில் இங்கே பாதிப்புகள், உடல் ரீதியான பாதிப்புகள், ஆக்சிடென்ட் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும். ஆக்சிடென்ட் நடக்குமா? நடக்கும். இப்போ நடக்கும். இப்போ நடக்கும் சார். ஆக்சிடென்ட் இதுக்கு முன்னாடியே சொல்வேன், ஆக்சிடென்ட் நடக்குமா இல்லை இந்த சூரியன் குடும்பத்தை பாதிக்க போகிறாரா? ஏன்னா 2ஆம் இடத்திலையும் தொடர்பு. குடும்பத்தை பாதிக்க போகிறாரா? ஆமாம், குடும்பத்தை பாதிக்க போகிறார். கண்டிப்பாக குடும்பத்தை பாதிக்க போகிறார். எப்படி? ஆக்சிடென்ட் நடக்குமா? எந்த புக்தின்றதை பொறுத்து. இங்கே தான் உள்ள பாயிண்ட். எந்த புக்தின்றதை பொறுத்து. 8ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு. 6 8ஆம் அதிபதிகளுடன் செவ்வாய் தொடர்பு. இங்கே கேது வேற இருப்பார். இங்கே கேது சூட்சமவதோ கிடையாது. சனியுடைய பார்வையில் செவ்வாய், செவ்வாயுடைய பார்வையில் சனி. 5ஆம் இடம் கெட்டுப்போச்சு. புத்திக்காரகன் மறைந்து விட்டார். இப்போ தேவையில்லாமல் ரேஸ் விட்டு அடி வாங்குற எல்லாருக்கும் இதுதான் அமைப்பாக இருக்கும். சூரிய தசை படு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தன்னம்பிக்கைக்கு நாயகன் சூரியன். தன்னம்பிக்கை சூரியன் தான். அந்த தன்னம்பிக்கையை ஜாஸ்தி கொடுத்து தேவையில்லாமல் போய் வண்டியில் போய் உழ வைக்கிற அமைப்பு இது. சரி ரைட்டு, இது ஒரு பைக்கு ஓட்டுற காலத்தில் ஒரு இது அமைப்பு அப்படின்னா ஒரு 30-40 வயசில் வருது. இது ஒரு 30-40 வயசில் வருது. அப்போ நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் பாட்டுக்கு மூலமாக எங்கேயாவது ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சூரிய தசை ஆரம்பித்தோடனே நீங்கள் ஓட்ட ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் வேகமாக ஓட்டணும்னு தோணும். உங்களுக்குன்னே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எவனாவது ஒருத்தன் ரேஸுக்கு வருவான். நீங்கள் ஓரமாக ஒதுங்கி ஓட்டினாலும், உதாரணத்திற்கு இப்படி வச்சுப்போம். இன்னும் உதாரணத்திற்கு இந்த அமைப்பு இருக்கணுமே, இந்த அமைப்பு இருக்கும். 3ஆம் இடம் பாபத்துவம். 3ஆம் அதிபதி நீச்சம். பயந்தாங்குழி. ஆனால் இப்போ சூரிய தசை வருது. இந்த சூரிய தசையில் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு மொல்லமாக ஓட்டிருப்பீங்க. எவனாவது கூப்பிடுவான், டாண்ட் பண்ணுவான், டாண்டிங் நடக்கும், ரேஸுக்கு இழுப்பான். நீங்களாம் அந்த சமயத்தில் ரொம்ப வேகம்லாம் கிடையாது. உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வேகமே வேகமாக தெரியும். அந்த 90 கிலோமீட்டர் வேகத்திலேயே ஸ்பீட் பிரேக்கர் எங்கே இருக்குன்னு பார்க்க மாட்டீங்க, டமால்னு தூக்கி விட்டுருவீங்க. அதனால் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள். வேகம் அப்படின்னா 130 140 கிலோமீட்டரில் போய் விழுறாங்க, இடிக்கிறாங்க அப்படின்றது வேற. கம்மியான வேகத்திலேயே போய் இடித்து விழுறாங்கன்றது வேற. இதை நான் சொல்கிறது ஹைவேஸ்லன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்ன பயம், வேகமாக ஓட்டுவதற்கே பயம். அப்போது உங்களுக்கு அதனுடைய அளவுகோல் என்ன? 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள். சரி, சூரியன் நன்றாக இருக்கிறார். அதே லக்னம், அதே 6 8ஆம் அதிபதிகள், அதே 6 8ஆம் அதிபதிகள். சூப்பர், எக்ஸலண்ட் சூரிய தசை. அதே அமைப்புகள் இங்கே செவ்வாய் பார்த்தாலும் எக்ஸலண்ட் சூரிய தசை. இதுதான் ஜோதிடம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமில்லை, ஜோதிடத்தில் ஒவ்வாது என்பதற்கு உண்டான உதாரணம். இதே சூரிய தசை சுக்கிரனை அஸ்தமனம் செய்து புதனோடு இருந்து குருவோடைய பார்வையில் இருக்கும் பொழுது இதுதான்
விபரீத ராஜயோகம். 6 8ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி 12ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்று 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தையே பார்த்து 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்த்து 6ஆம் இடம் பாபத்துவம் இல்லாமல் இருக்கும்போது சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணி, இதுதான் நல்ல பொசிஷனில் அரசாங்க அமைப்பில் பெருசாக வரக்கூடிய திடீர் அமைப்பு. அதாவது இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா, இந்த பதவிக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, ஆனால் டக்குன்னு அந்த பதவி வந்துடும். விபரீத ராஜயோகம் அமைப்பு. விபரீத ராஜயோகம் 6 8ஆம் அதிபதிகள் 6 8 12ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி அந்த 3 பாவகங்களும் சுபத்துவமாக இருந்து அவங்களுடைய தசை வரணும். அதுவும் நல்லா இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் தான் அரசாங்கத்தில் இப்போ ஒரு சில இந்த மாதிரி அமைப்பில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தொண்டனுக்கு, அடிப்படை அரசியலில் இருக்கும் ஒரு தொண்டனுக்கு கேது தசையில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கேது தசையில் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். ராகு கேது எங்கேயாவது போட்டுக்கோங்க. கேது தசையில் பிறந்திருக்கார். அடுத்து சுக்கிர தசை, அரசியல் எண்ணம் உள்ளே வந்துடும். தொண்டனாக இருப்பார். திடீர்னு தூக்கி சூரிய தசையில் தீன் போய் பதவியை கொடுத்துருவார். எம்எல்ஏ பதவியை கொடுத்தார். 6 வருஷம் சும்மா டாப்பு தூக்கி போடும். அட்டகாசமாக இருக்கும். அவர் தொடர இடங்கள், பண்ணுற வேலைகள் எல்லாமே தங்கமாக மாறும். மக்கள் மனதில் பதியும். மக்கள் மனதில் பதியும். அதை புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு தூரத்துக்கு உயரத்துக்கு போறார் அப்படின்றது சனியை பொறுத்து இருக்கு. லக்னாதிபதி நீச்சம், லக்னத்தை சனி தொடர்பு கொள்கிறார். வெறும் எம்எல்ஏ அளவுக்கு இருக்கார். சூரிய தசை கொண்டு போகுது. ஏன்னா அடுத்து சந்திர தசை. அடுத்து இந்த சந்திரன் எங்கே இருக்கார்ன்றது அடுத்த அமைப்பு இல்லை. இங்கே சந்திரன் இருக்கும் பொழுது பௌர்ணமி சந்திரன் சந்திர திசையிலையும் தொடரும். இங்கே சந்திரன் இருக்கும்போது அமாவாசை நிலைமை இருந்தாலும் ஸ்தான பலம் பரவாயில்லை. பதவி போகும், ஆனால் கௌரவம் போகாது. பதவி போகும், கௌரவம் போகாது. அடுத்தடுத்த தசைகளையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றது தான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சூட்சமும். சூரிய தசை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சூரியனுடைய காரகத்துவங்கள் வழியாக. அடுத்து சந்திர தசையில் பார்ப்போம். சரியா? நன்றி நண்பர்களே.